உங்கள் குடும்ப பெண்களின் ஃபோட்டோ பாதுகாப்பானதா? ஏஐ எனும் நிழல் உலகம். வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நீங்க பார்க்குற இந்த வீடியோ, ஒருவேளை உங்க வீட்டோட ஒரு பெண்ணோட வாழ்க்கையை காப்பாத்தலாம். உங்க ஃபோன்ல இருக்கிற கேலரிய ஒரு நிமிஷம் திறந்து பாருங்க. அதுல உங்க அம்மா, அக்கா, தங்க இல்ல உங்க காதலியோட ஃபோட்டோக்கள் இருக்கா? அந்த ஃபோட்டோக்கள நீங்க சோசியல் மீடியாவுல ஷேர் பண்றீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன்னா, உங்க வீட்டு பெண்ணோட முகம் அவங்களுக்கே தெரியாம ஒரு ஆபாச வீடியோவா மாற வெறும் 10 செகண்ட் போதும். அதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போற ஏஐ பேராபத்து. டீப் ஃபேக் இந்த வார்த்தைய நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு காலத்துல ஃபோட்டோவ எடிட் பண்ணணும்னா மணி நேரம் ஆகும். ஆனா, இப்போ ஒரு சின்ன ஏஐ டூல் இருந்தா போதும், ஒரு பெண்ணோட முகத்த அப்படியே எடுத்து வேறொரு ஆபாச வீடியோவுல அச்சு அசலா பொருத்த முடியும். அந்த பெண் பேசாதத பேச வைக்க முடியும். இதுக்கு அந்த பெண்ணோட ஒரு ஃபோட்டோ இருந்தா கூட போதும். இது ஏதோ அமெரிக்காவுல நடக்குதுன்னு நினைக்காதீங்க. நம்ம ஊர்லயும் இது இப்போ சத்தம் இல்லாம பல பெண்களோட நிம்மதிய கெடுத்துட்டு இருக்கு. சரி, இதிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது? தேவையில்லாம பெண்களோட ஃபோட்டோக்கள பப்ளிக் மோட்ல சோஷியல் மீடியாவுல அப்லோட் பண்ணாதீங்க. உங்க அக்கவுண்ட்ட பிரைவேட் செட்டிங்ல வச்சுக்கோங்க. முகம் தெரியாத நபர்களோட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டை எக்காரணத்த கொண்டும் ஏத்துக்காதீங்க. முக்கியமா, உங்க வீட்டு பெண்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தா, அவங்கள திட்டாதீங்க. அவங்க மேல தப்பு இல்ல. அந்த தொழில்நுட்பத்த தப்பா பயன்படுத்துறவங்க மேல தான் தப்பு. தொழில்நுட்பம் வளருதுன்னு நாம சந்தோஷப்படணும். ஆனா, அந்த வளர்ச்சியே நம்ம வீட்டு பெண்களோட கண்ணீருக்கு காரணமாயிடக்கூடாது. ஒருவேளை இப்படி ஏதாவது நடந்தா, பயப்படாம 1930 சைபர் கிரைம் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. விழிப்புணர்வோடு இருப்போம். நம் வீட்டு தேவதைகளை பாதுகாப்போம். கத்தி பழம் வெட்டவும் பயன்படும், கை வெட்டவும் பயன்படும். அதே மாதிரி தான் இந்த ஏஐயும். தொழில்நுட்பம் வளருது தப்பில்ல. அத தப்பா பயன்படுத்துற மனநிலை தான் தப்பு. கத்தியை விட கூர்மையானது இந்த ஏஐ. ஜாக்கிரதையா இருங்க. இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.